நோயாளிகளின் வாய்களை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் மருந்திற்காக கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள பங்களாதேஷ் நிறுவனம் ஒன்றிற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு இந்த குற்றச்சாட்டை முன்வைத்த அதன் தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவ குறித்த நிறுவனம் மீதான சர்ச்சையையும் பொருட்படுத்தாது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நோயாளிகளின் வாய்களை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் ஆக்சட்டின் 2,70,000 மருந்து போத்தல்களை கொள்வனவு செய்வதற்காக அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனம் விலை மனுவை கோரியிருந்தது. கோரப்பட்ட விலை மனுக்கள் தொடர்பில் கடந்த டிசம்பர் 20 அன்று முடிவு எட்டப்பட்டது. அதன்படி மிக குறைந்த ஏலத்தொகையை முன்வைத்த நிறுவனத்திற்கு விநியோக ஒப்பந்தத்தை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இருப்பினும் இந்த நிறுவனம் கடந்த நவம்பர் மாதம் 6 அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்தினால் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள ஒரு நிறுவனம் என்று அது நிதி பரிவர்த்தனைகளில் இருந்து தடை செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இவ்வாறு கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள ஒரு நிறுவனத்திடமிருந்து பெறப்படும் மருந்துகளால் நோயாளர்களுக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படுமாயின் அதற்கு தற்போதைய சுகாதார அமைச்சரை பொறுப்பு கூற வேண்டும் என மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார்.